நிறைய தகவல்களை தமிழ்நாடு ஊடகம் எங்கும் இந்தியா ஊடகம் எங்கும் ஆல்மோஸ்ட் பார்க்க முடிகிறது. இதுல நிறைய தவறான கருத்துக்கள் ஊடகங்கள்ல பேசப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதுல மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியா போய் ஒளிந்து விட்டார், வெளிநாட்டுக்கு சென்று ஒளிந்து விட்டாரா, அடுத்த இவரா அடுத்த அவரான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வருவதையும் என்னால் பார்க்க முடிகிறது. இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த மாதிரியான சமயத்தில் நாம் நமது நாட்டில் இருப்பதுதான் உண்மையான விஷயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதற்குண்டான விளக்கத்தையும் கொடுக்கலாம் என்று நான் இருக்கிறேன். நாளை அதாவது 7ஆம் தேதி மதியம் 1:10 அளவில் பாத்தீங்கன்னா சென்னை விமான நிலையத்தை வந்தடைகிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவர்கள் நிறைய பேசியிருந்தாரு. அதை பார்க்க முடிகிறது. அவரது கோபத்தையும் அவரது சீற்றத்தையும் என்னால் மிக தெளிவாக காண முடிகிறது. ஸோ அவருக்கு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கா, தகுதி இருக்கான்னு தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட தமிழ்நாட்டில் சென்னை இறங்கினோடனே பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன்.